ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். வணக்கம் நண்பா. தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிடைச்சிருக்குது. ஸோ அஃபீஷியலாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்கறது முன்னாடி மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க. 2002 பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு நடிச்சு ஒக்காடோ அப்படின்ற ஒரு படம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா 2003 வந்து தரணி அப்படின்ற ஒரு டைரக்டர் தமிழ்ல நம்ம தளபதி விஜயும் அதே மாதிரி நம்ம தளபதிக்கு ஜோடியா த்ரிஷா அவர்களையும் நடிக்க வச்சாங்க. ஸோ அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா கில்லி அப்படின்ற ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா வில்லனா வந்து பிரகாஷ் ராஜ் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒக்கோடா படத்துலையும் பார்த்தீங்கன்னா வில்லனா வந்து பிரகாஷ் ராஜ் தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. வித்யாசாகர் தான் இந்த ஒரு கில்லி படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஸோ மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வந்து கில்லி படத்துக்கு கொடுத்துருந்தாரு. இன்னமுமே பார்த்தீங்கன்னா அந்த அர்ஜுன் ரெவென்யூ சாங்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்குது. ஸோ யாராவது மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து சுறுசுறுப்பாக ஆக்கிறதுக்கு அந்த அர்ஜுன் ரெவென்யூ சாங் பார்த்தீங்கன்னா ஒன் மினிட் 2 மினிட் கேட்டாவே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வந்து அவங்க பவர்ஃபுல்லாக மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மியூசிக் பிஜிஎம் கொடுத்த வித்யாசாகரை வச்சு இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நீங்க வந்து பாருங்க. ரீரிலீஸ் பண்ண போறோம். சூப்பர் சார், செம எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயத்தை இங்க நம்மளோட ஷோல சொல்லிருக்கீங்க. இப்பதான் சொல்றேன். ரிலீஸ் என்டையர் தமிழ்நாடு அந்த ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ரிலீஸ் பண்ணலாம். அவர் பர்த்டே பண்ணலாம்னு நினைச்சோம். நான் கொஞ்சம் பிஸியாக இருந்து கன்வர்ஷன் பண்ண லேட் ஆச்சு. எனக்கு பேச இப்போ இந்த ஒரு வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. விஷயம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏப்ரல் மாசத்துல பார்த்தீங்கன்னா கில்லி படத்தை வந்து 4K வெர்ஷன்ல ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம தளபதியோட பர்த்டே அன்னைக்கே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து டைமிங் இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒர்க் இருந்தனால வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தளபதியோட கில்லி படம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்தில் ரொம்ப ஃபன்னியாகவே வந்து நடிச்சிட்டு இருப்பாரு. ரொம்ப ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான கேரக்டர். அதில் வந்து கில்லி படத்தில் வில்லனா வந்து பிரகாஷ் ராஜுக்கு நடிச்சிருப்பாரு. ஸோ நம்ம பிரகாஷ் ராஜுக்கும் நம்ம தளபதிக்கும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு பொருத்தமாக இருக்கும். ஸோ ஹீரோ வில்லன் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கில்லி படம் வந்து 2003 வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அப்போ வந்து நார்மலான ஒரு ஃபிலிமாக இருந்துச்சு. ஆனால் அப்பயே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வேற மாதிரி கொடுத்தது. ஸோ இப்போ வந்து 4K வெர்ஷன்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ நம்ம தளபதியோட படமும் பார்த்தீங்கன்னா 69 முடிய போகுது. அதனால வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட படங்கள்ல வந்து ரீரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. நம்மளும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கில்லி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏன்னா நம்ம தளபதி வளர்ந்து வந்தப்போ பார்த்தீங்கன்னா கில்லி படம் தான் வந்து முதல் இடத்துல இருந்துச்சு. நம்ம தளபதி வந்து ஹை லெவலுக்கு தூக்கி விட்டதே கில்லி படம் தான். அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து 4K வெர்ஷன்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆனா நம்ம முன்னாடியே ஒரு வீடியோல ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். 4K வெர்ஷன்ல ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆனா தமிழ்நாட்டு ஃபுல்லா வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத பார்த்துருந்தோம். சென்னையில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து சினிமாவில் இதுக்கப்புறம் நடிக்க போறது இல்லை அப்படின்றது அவரே சொல்லிட்டாரு. அரசியலுக்குள்ள இறங்கிட்டாரு. அதனாலதான் இப்ப தமிழ்நாட்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கில்லி படத்தை 4K வெர்ஷன்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. கில்லி படத்தில் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா அந்த கபடின்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம லுக்காவே இருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கும். அதே மாதிரி தங்கச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப வாழு பிடிச்ச ஒரு தங்கச்சியா இருக்கும். ஸோ அவங்க அப்பா போலீஸா நடிச்சிருக்க எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து தியேட்டர்ல பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்கு 4K வெர்ஷன்ல பார்க்கறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ எல்லாருமே மறக்காம வந்து கில்லி படத்தை பார்க்க போகலாம். யாரெல்லாம் திரும்ப கில்லி படத்தை வந்து 4K வெர்ஷன்ல பார்க்க போறீங்க அப்படின்ற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இன்னும் யார் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம எப்போ போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தளபதி பற்றின புதிய அப்டேட் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.